மைண்ட் வாய்ஸ் 369 வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம ஒரு விஷயத்தை பத்தி முக்கியமா பார்க்கணும். அது என்னன்னா, வர இங்க நிறைய குற்றச்சம்பவங்களும் நிறைய மோசமான ஒரு செயல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை கண்காணித்து சரி செய்ய வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, அதாவது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய, இந்த குற்றங்களை தடுக்கக்கூடிய காவல்துறையானது சரிவர செயல்படவில்லை என்பதாக மக்கள் நிறைய பேர் கருதுகிறார்கள். அதற்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, கடமை தவறும் காவல்துறை அப்படின்ற தலைப்புல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து ஒரு கொலை நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் கைதாகி விசாரணைக்கு வந்திருக்கிறாரு ஒரு இளைஞர், கூட்டு வந்திருக்காங்க. அதுவும் காவல்துறை தான் அவங்களை கூட்டு வந்திருக்காங்க. அவரை, அந்த இளைஞன் பேர் மாயாண்டி. இவர் ஏற்கனவே ஒரு கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு. இவரே கொலை செய்ததா கூட ஒரு வழக்கு இருக்கு. அதற்கான விசாரணை தொடர்ந்து நடக்கும். அதுக்கான விசாரணைக்கு தான் இவர் கூட்டு வரப்பட்டிருக்காரு. அப்படி இந்த சூழல்ல இவரை பழிவாங்கிறதுக்காக எதிர் தரப்பு கார்ல வந்திருக்காங்க, ஒரு கும்பலா வந்திருக்கிறாங்க. இதுல தெரியாத விதமாக அவங்க இருந்து, அதாவது கோர்ட் நடக்கிற பரபரப்பான சூழ்நிலையிலேயே மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி காவல்துறையும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 காவல்துறை, 30-40 காவல்துறை இருக்கிறாங்க. காவல்துறையை சேர்ந்த காவலர்களும் இருக்கிறாங்க. அதுல அதிகாரிகளும் இருப்பாங்க, உயர் அதிகாரிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்த இந்த சூழ்நிலையில இந்த இளைஞனை ஓட வெட்டி துரத்திட்டு கொண்டு போய் கொன்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துலயே வச்சு வெட்டி கொண்டு இருக்காங்க. இதை எந்த காவல்துறையும் போய் தடுக்கல. இங்க இருக்கிறதுலே ரொம்ப பதற்றமான மோசமான சம்பவமா இருக்கு. இத ஒரு அந்த நேரத்துல இருந்த ஒரு கார்த்திக் சாம்பான் அப்படின்ற ஒரு திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினரா இருக்கிறாரு. அவர் ஓடி போய் இன்னும் சில ஆட்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு ஓடி போய் அவரு துரத்தி அதுல வெட்டிட்டு தப்பிச்சு ஓடுன ஒருத்தனை மட்டும் பிடிச்சிட்டாரு. அவரும் கூட ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் விகாட்டான் அப்படின்னு ஒருத்தர். அவரும் இந்த கார்த்திக் சாம்பானும் சேர்ந்து, மற்ற வழக்கறிஞர்களும் சேர்ந்து, பொதுமக்களும் சில பேர் உதவி பண்ணிருக்காங்க. இவங்க சேர்ந்துதான் அந்த கொலை செய்து விட்டு தப்பி ஓடிய கும்பல்ல சேர்ந்த ஒரு இளைஞனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, ஒட்டுமொத்தமா இது அங்க பெரிய பதற்றத்தையும் பெரிய ஒரு அச்சத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கி இருக்கு. இது மாதிரியான மோசமான சம்பவங்கள், மிக கொடுமையான இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் காவல்துறை ஒரு உறுதியோட, தைரியத்தோட இந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவங்க தடுக்கிறதே இல்லைங்கிறது தான் பெரும்பான்மையான மக்களோட கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா, இது கண்கூட தெரிஞ்ச உண்மைதான். இது பொய் குற்றச்சாட்டுலாம் இல்லை, உண்மையாகவே நம்ம கேள்விப்படுறோம். அடிக்கடி இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த மாதிரியான கொலை கும்பல், அப்புறம் கூலிப்படையினர், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த நீதிமன்றத்துல வச்சு பழிக்கு பழி வாங்கிறது, கொலை செய்து போடுறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குது. அப்படி நடக்கும்போது இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இந்த பாதுகாக்க வேண்டிய ஆயுதம் தாங்கிய காவல்துறை கடுமையா இத அணுகணும், செயல்படுத்தணும். முக்கியமா அதாவது விசாரணை முடிந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரும் வரை, அதாவது சட்ட ரீதியாக தண்டனை கிடைக்கும் வரை, அந்த தண்டனை கிடைத்து அவரு மன்னிக்கப்பட்டு அப்புறம் தண்டனை அனுபவித்து வெளியே வாழறது. அதுக்கப்புறம் ஆனால் அந்த தண்டனை காலம், அந்த விசாரணை முடியும் வரை அவரை பாதுகாக்க வேண்டியதும் காவல்துறைய கூடிய கடமையா இருக்கு. அதே போல இதற்கு அவங்க ஒரு சிறப்பு பயிற்சியும் பெற்றிருப்பாங்க. எவ்வளோ பிடிக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் நடக்கும்போது நிறைய பேர் அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க அந்த கொலைகாரர்கள் கத்தியோட ஓடி வெட்டுறதுக்கு துரத்திட்டு ஓடும்போது, அந்த மாயாண்டின்ற பையனை துரத்திட்டு ஓடும் பொழுது காவல்துறையில் இருந்த நிறைய பேரு இவங்க பயந்துகிட்டு ஓடி இருக்கிறாங்க வெளியே. இவங்க பாதுகாக்க ஓடி இருக்கிறாங்க. இந்த வழக்கறிஞர்
கார்த்திக் சாம்பான்றவரு காவல்துறையை கூப்பிடுறாராம் கத்தி, வாங்க போலீஸ் வாங்க வாங்க வந்து இதை பிடிங்கவன ஓடுறானுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை திடீர்னு ஏற்பட்ட அந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே கத்தி கூப்பாடு போட்டிருக்காரு. ஒரு எஸ்ஐ மட்டும்தான் வந்திருக்காரு, அந்த ஒய்காட்டான்றது மட்டும் அவர் மட்டும்தான் வந்திருக்காரு தைரியத்தோட. வேற மற்றவங்க யாருமே கிட்ட வரலையா, தூரமா ஓடி போயிட்டு இருக்காங்க, தூரமா வந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயம் இது போல அவங்க உறவுக்காரவங்களுக்கு யாருன்னா நடந்ததுன்னா அது மாதிரி ஏத்து பார்த்துக்கிட்டு கையை கட்டி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, இல்ல பயந்து ஓடுவாங்களா? இதுக்கு அவங்களுக்கு அந்த பயிற்சி, கடுமையான பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப அவங்களுடைய தைரியம் எல்லாம் எங்க போச்சு? நம்முடைய காவல்துறை முன்காலத்துல எல்லாம் எவ்வளவு நேர்மையாகவும் எவ்வளவு ஒழுக்கமாகவும் எவ்வளவு தைரியத்தோட அணுகுவாங்க குற்றவாளிகளை. அந்த பாகுபாடு பார்க்காம அணுகுவாங்க. அதே போல முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாலும் அல்லது அந்த சமய சந்தர்ப்பத்தில் அந்த சூழ்நிலையில அதற்கேற்ற ஒரு முடிவு எடுத்து மிக சரியா அணுகி எந்தவித குற்றமும் தவறும் நடக்காதவாறு அவங்க பார்த்துக்கிட்டு செய்வாங்க, அதை இந்த நடைமுறைப்படுத்துவாங்க. இப்ப இது எவ்வளவு பெரிய அசிங்க அவமானம் ஒன்று. இன்னொன்னு, அங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு, இப்ப குற்றம் செய்தவர்கள் பழிக்கு பழி வாங்கி வெட்டிக்கிட்டு இறந்தாங்க அப்படின்னு பொதுமக்கள் தரப்புல ஒரு சமாதானம் ஏற்பட்டாலும் கூட, ஆனால் பொதுமக்கள் அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நீதி அரசர்கள் இருக்காங்க, அப்புறம் வழக்காடு மன்றத்தில் அதாவது நீதிமன்றத்துல வேலை செய்யக்கூடிய நிறைய ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க, ஊழியர்கள். இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு யார் தருவது? அவங்களுக்கும் சேர்ந்த ஒரு பிரச்சனை தானே. இன்னொன்னு, காவல்துறைக்கே இது மாதிரி ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் பழிவாங்குதல் நடக்குது அப்படின்னா அப்ப அவங்கள யார் காப்பாத்துறது? அவங்க தானே காப்பாற்றணும். தன்னையும் காப்பாத்தி தான் பணி செய்கிற மக்களையும் காப்பாற்றணும். அந்த நீதிமன்ற வளாகத்துல உள்ள அத்தனை பேருமே பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது, ஒரு சிறப்பு பயிற்சிகள், விசேஷமான பயிற்சிகள் தரப்படுகிறது. இதுக்கும் மேலாக அவங்களுக்கு ஆயுதங்களும் தரப்படுகிறது, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களும் தரப்படுகிறது, லட்டி போன்றவை தரப்படுகிறது. இந்த மாதிரி நடக்கும்போது உடனடியாக இதை புரிஞ்சுக்கிட்டு மடக்கி பிடிச்சி தடுத்திருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் காயப்பட்டவனை கூட காப்பாத்திரலாம் இந்த மாதிரி துரித நடவடிக்கை எடுத்திருந்தா. ஆனா அப்படி எடுக்காம இவங்க விட்டது மிக மிக தவறா இருக்கு. இது போன்ற போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுல காவல்துறை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசின் காவல்துறையும் இதுல மிக முக்கியமாக விசாரணை செய்து வெறுமன இதுக்கு ஒரு பணியிட மாற்றம் செய்வதோ அல்லது அவங்கள மெமோ கொடுக்கறதோ, அவங்கள ஒரு 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதோ, வேலை நிறுத்தத்தை தற்காலிக வேலை நிறுத்தம் செய்து வைக்கிறது, இப்படிலாம் தீர்வே ஆகாது. முறையாக ஒரு கடுமையாக செயல்படக்கூடிய உறுதியான தைரியமான ஆட்களை, அதாவது பாகுபாடு பார்க்காத ஒரு காவல் பணியாளர்களை அங்க நியமிக்கணும். இனிமேல் வராத அளவுக்கு அவங்க செயல்படணும். இதுக்கு தார்மீக மன்னிப்பு கேட்டா கூட சரியாதான் இருக்கும். அதே போல காவல்துறை, குறிப்பாக காவல்துறை நம்ம முதல்வர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அவரும் இதுல கவனித்து மிக உறுதியாக ஒரு நடவடிக்கை நல்ல விதமாக எடுக்கணும் அப்படின்றத நம்ம மைண்ட் வாய்ஸ் 369 சேனல் மூலமாகவும் மக்கள் அனைவரின் மூலமாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.